இது ஒரு காதல் கடிதம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எழுதுற ஒரு காதல் கடிதம். பொதுவா ஒரு கணவன் மனைவிக்கு எழுதுற கடிதம் எப்படி இருக்கும்? 90கள்ல பிறந்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் கடிதங்கள பத்தின அனுபவங்கள் இருக்கு வைங்களேன். அப்போ என்ன எழுதியிருப்பாங்க அப்டின்னா, நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழப் போறோம் அப்படின்னு அந்த கடிதங்கள்ல இருக்கும். அப்படியும் இல்லன்னா, தன்னுடைய மனைவிய வருணிச்சு எழுதுவாங்க. அப்படி இல்லன்னா, அவங்களுடைய மனைவியினுடைய அழகை வந்து எழுதுவாங்க. அ இப்படிதான் பிரிந்து போகிற கணவன் எழுதுவாங்க. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதின இந்த கடிதம் என்பது சாதாரண கடிதம் இல்ல. ஒரு அரசியல் உரையாடலோடு, சமூகத்தினுடைய தேவைகளோடு அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். நான் வட்டமேசைக்கு பெரும் சமூகத்தினுடைய விடுதலைக்காக வந்திருக்கிறேன். ஆனா இதெல்லாம் நடக்கிறது உன்னால தான். நான் இங்க வந்து இங்க இருக்கிறது, இந்த வட்டமேசை மாநாடுல இந்த மக்களினுடைய விடுதலைக்காக பேசுறதே உன்னால தான். ஏன்னா, நீ அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிற. நான் படிக்கிற காலத்துல, கல்வி பெற்று உதவி பெற்று போன காலத்துல நம்முடைய குழந்தைகள நம்ம இழந்திருக்கிறோம். 4 குழந்தைகள நம்ம பறிகொடுத்திருக்கிறோம். அந்த வலி என்னை விட பல மடங்கு உனக்கு தான் இருக்கு. உலகம் முழுக்க படிக்க போன பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போயிருந்தாலும் கூட, உணவுக்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக ஒரு ஒப்பற்ற தலைவரினுடைய குடும்பம் வறுமையினுடைய பிடியில் இருந்திருக்கு அன்றைக்கு. அந்த அம்மா சாணி தட்டி கூலி வேலை செய்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணத, ஒரு நாள் கூட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட அவங்க சொல்லல. இதுக்கெல்லாம் மேல, தன்னுடைய குழந்தை கங்காதரன் இறந்துட்டான். அதை கூட அந்த தாய் தன் கணவனிடத்துல சொல்லல. தான் பெத்த புள்ள இறந்து கிடக்குறான். தன்னுடைய கணவனுக்கு சொல்லி தன் வேதனையை வெளிப்படுத்தல. ஏன்? ஒருவேளை சொல்லியிருந்தா படிப்ப நிறுத்தி இங்க ஓடோடி வந்துருவாருன்னு அந்த அம்மா அவர்கிட்ட சொல்லவே இல்ல. அவர் ஊருக்கு வந்த பிறகு தன் புள்ளைய தேடுறாரு. எங்க ரம்மா நம்ம பையன்னு கேட்கிறாரு. இறந்துட்டாங்கிற செய்திய ஒரு தகப்பனால எப்படி தாங்கி இருக்க முடியும்? அவனோட இறுதி நிகழ்வுல ஒரு அப்பாவா பங்கெடுக்க முடியல. அவனோட முகத்த பார்க்க முடியலன்னு எவ்வளவு துடிச்சு போயிருப்பார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தா நாம என்ன சொல்லியிருப்போம்? போதுங்க சமூகம் சமூகம்ன்னு போனதெல்லாம் இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி பொது வாழ்க்கையை விட்டு நம்ம ஒதுங்கியிருப்போம். ரமாபாய் செய்த தியாகத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் அந்த கடிதத்த அப்படி உருக்கமா எழுதுறாரு.